கொள்ள வேண்டும். நம்மை ஜென்ம பாவத்திலிருந்து திருமுழுக்கு கழுவுகிறது, கழுவி கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுகிறது. அது இன்னொரு வழியிலே சொல்ல வேண்டும் என்றால் புது பிறப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. புது பிறப்பு என்றால் அந்த பாவத்திலிருந்து நாம் மரித்து புது வாழ்வு பெறுகிறோம். அதுதான் திருமுழுக்கு. இப்படி இந்த திருமுழுக்கு பாவம் இருக்கின்றவர்கள் பெற வேண்டியது. அப்படியானால் இன்று நாம் கொண்டாடுகின்ற இயேசு கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற்றார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சாலமோனின் ஞானம் புத்தகத்திலே முதல் அதிகாரம் 31வது வார்த்தையிலே நாம் வாசிக்கலாம். இறை பற்றில்லாதவர், இறையுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர் சாவை தங்களிடம் வரவழைத்துக் கொண்டார்கள். நம்முடைய ஆதி பெற்றோர்களை பற்றி சாலமோனின் ஞானம் புத்தகம் சொல்லும். இறை பற்றில்லாதவர்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் மரணத்தை தங்களிடம் வரவழைத்துக் கொண்டார்கள். அன்று அவர்கள் செய்த அந்த பாவத்தின் விளைவாகத்தான் அந்த ஜென்ம பாவம் நம்மோடு இன்றும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜென்ம பாவத்தை நாம் திருமுழுக்கினால் கழுவுகிறோம். நாம் பாவிகள், திருமுழுக்கினால் கழுவுகிறோம். ஆனால் அது நாம் பிறக்கின்ற பொழுதே பிறப்பு நிலை பாவமாக நம்மோடு வருகிறது. அதை நாம் கழுவுகிறோம். கடவுளுடைய மகன் மெஸ்ஸியா எவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டவராக இருக்க முடியும்? அவரையே திருமுழுக்கு பெற்றார் என்றால் இந்த கேள்விக்கு தான் இன்றைய விழா நமக்கு பதிலளிக்கிறது. இயேசு கிறிஸ்து இம்மண்ணுலகிலே பிறந்தது, அவர் எதற்காக பிறந்தார் என்றால் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க கடன்பட்டிருக்கிறோம். இங்கே தூய ஆவியானவருடைய வருகையை பற்றி நாம் சிந்திக்கிறோம். அன்னை மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால், கபிரியேல் வானதூதர் சொன்னது. எலிசபெத் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நாம் என்ன பாக்கியம் செய்தேன் என்று சொன்னது. இயேசு கிறிஸ்து தன் பணி வாழ்வுக்கு முன்பு தூய ஆவியால் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டார். இங்கே இன்று அவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தந்தையினுடைய குரல் கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை எண்ணி நான் பூரிப்படைகிறேன். அப்பொழுது தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது நின்றார். பிரியமானவர்களே, இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வினுடைய தொடக்கம். இயேசு தன்னுடைய வாழ்வை இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறார். மனிதனாக தன்னுடைய வாழ்வை ஆரம்பிக்கிறார். அவர் பாவம் இல்லாமல் இருந்தார், ஆனால் மனிதனை போல தன்னை முழுமையாக இங்கே வெளிப்படுத்தினார். தானும் மனிதனுக்குரிய நிலையில் இருக்கிறோம் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் அவர் முழுவதுமாக மனிதனாகிறார். முழுவதுமாக